ஹாய் guys, வெல்கம் பேக் டு டிஎம் vlogs. இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாக ஒரு ரெசிபி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ருப்போம். பட் சவுத் இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் எம்மியாக கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக சாப்பிட்ருக்க மாட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இப்போ வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நான் வந்து பேனில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து இதில் நான் என்னென்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேப்சிகம், கேரட், அப்புறம் வந்து பீன்ஸ், ஒரே ஒரு க்ரீன் சில்லி, கேபேஜ் இது மட்டும் தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கேரட் வந்து கொஞ்சம் லேட்டாக குக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணுறேங்க. இந்த அக்காவில் வந்து நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 பீஸ் நான் எடுத்திருக்கேன். அப்போனா ஒரு பீஸ்க்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ 4 கிளாஸ் தண்ணி டோட்டலாக கொதிச்சிட்டு இருந்ததுனால நான் இதை உள்ளே வந்து ஆட் பண்ணுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைமில் வந்து ஆயில் ஆட் பண்ணுவாங்க. ஆயில் ஆட் பண்ணாதீங்க. ஆயில் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலாஸோட நூடுல்ஸ் வந்து ஸ்டிக்கி ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா குக் ஆன பிறகு ஒரு 20 மினிட்ஸ் இது குக் ஆகணும். நல்லா குக் ஆன பிறகு நீங்கள் இதை எடுத்து தனியாக வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதுலேருந்து ரிமூவ் பண்ணும்போது கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நூடுல்ஸும் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பேனில் ஆல்ரெடி நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். இந்த ஆயில் ஊற்றின பிறகு நீங்கள் வந்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் கேரட் தான் ஆட் பண்ணுறேன். கார்லிக் வந்து ஆப்ஷனல் தான். போட்டால் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு வேணா நீங்கள் கார்லிக் போட்டுங்க. அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கேரட், கேப்சிகம், கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒரு 3 ஆர் 4 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து இது நல்லா குக் ஆகிறதுக்காக ஸ்டீமில் குக் பண்ணுங்கள். ரொம்ப ஆயில் ஆட் பண்ணாதீங்க. ஸ்டீம் மீன்ஸ் கொஞ்சம் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகிடும். இது குக் ஆன பிறகு நம்ம ஹக்கா நூடுல்ஸில் வந்து நார்மலாக வந்து மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி போட்டிருக்கேன். நார்மலாகவே வந்து நம்ம தனியா போடுவோம். ஸோ தனியா பவுடர், ரெட் சில்லி, ஜீரக பவுடர் அது வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் நான் போடுவேன் டைஜஷனுக்காக. ஸோ நீங்களும் ஜீரக பவுடர் வந்து ஆட் பண்ணிங்க. மஞ்சள் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக வந்து சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிங்க. அப்புறம் பெப்பர் இதுதான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது வரைக்கும் தான் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்மளுக்கு ஹக்கா நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்குன்றதுனால நம்ம மசாலா நம்ம தான் ஆட் பண்ணணும். இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப்பு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெட் சில்லி நான் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான். இது வேணுனா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சோயா மில்க். சோயா மில்க் வந்து 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து நார்மலாகவே நம்ம மேகி எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணி குக் பண்ணிடுங்க. அந்த மசாலா ஸ்மெல்லாம் வெளியில் போன அப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக தான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லா நூடுல்ஸையும் எடுத்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் குக் ஆன பிறகு உள்ளே போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஹக்கா நூடுல்ஸ் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மசாலா வித் நூடுல்ஸ் வந்து நல்லா மேட்ச் ஆகிடும். ஸோ இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நான் உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்குறேன், பார்ப்போம். கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ஹக்கா நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஜூஸியாக இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக குக் ஆயிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் இது ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்காக அடுத்த ஒரு வீடியோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். பட் இது வந்து சவுத் இந்தியன் ஹக்கா நூடுல்ஸோட ஸ்பெஷல். ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். பட் இந்த மேகி மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணி செய்யாதீங்க. ஏன்னா ஃப்ளேவரே மாறிடும். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்கன்னா ஆத்தென்டிக்காக கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். சொன்ன அளவோட போட்டிங்கன்னா ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். ஓகே
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்க கூட பாக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுட் வீடியோஸ் வேணுமா இல்ல vlogs வேணுமா, என்ன வேணும் அப்படின்றதையும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஓகே, சோ லவ் யூ கைஸ், பை.